திருச்சிற்றம்பலம். விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளாலும் சிறவையாதீனம் ஆதி கூறுமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவருளாலும் இன்று நம்முடைய திருமடத்திலே பங்குனி உத்தரத்தையொட்டி வேல் வழிபாடானது கொங்கு நாடு காக்கும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக சீரோடும் சிறப்போடும் அதனுடைய நெறிகாட்டுதல் இருக்கின்ற நம்முடைய மயூரநாதன் உள்ளிட்ட அன்பர்களுடைய நல்ல முயற்சியோடு இது நடைபெற்றிருக்கின்றது. இந்த நல்ல வழிபாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அடியார் பெருமக்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவரும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சித்திரை மாதம் பௌர்ணமி நாள், வைகாசி விசாகம், ஆடி அவிட்டம், ஆவணி அவிட்டம், இப்படி ஐப்பசி சஷ்டி, கார்த்திகை தீபம், மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், பங்குனி உத்தரம் என்கின்ற ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த மாதத்திலே பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரக்குரியதாக சிறப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான எல்லா திருக்கோயிலிலேயும் பெரும் விழா நடைபெறும். தைப்பூசம் முருகனுக்கு மட்டும் உரியது. ஆனால் பங்குனி உத்தர திருவிழாவானது முருகப்பெருமான், சிவபெருமான், திருமால் ஆகிய எல்லா தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டுக்குரியதாக போற்றப்படுகின்றது. அந்த நல்ல நாளிலே நாம் எல்லாம் இந்த பௌர்ணமி நாளிலே கூடியிருந்து முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரமாக இருக்கின்ற ஜடாச்சரமாக இருக்கின்ற சரவணபவா என்று சொல்லுகின்ற அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற சிறப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லுவார்கள். புண்ணியம் செய்வாருக்கே புவுண்டு நீருண்டு என்று சொல்லுவார்கள். அப்படி இன்று பல்வேறு சிறப்புகளுக்குரிய நாள். ஒன்று முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய், மற்றொன்று பங்குனி உத்தர திருநாள். ஆகவே பல்வேறு நாட்களில் இணைந்து வருகின்ற நாளாக இது போற்றப்படுகின்றது. முருகப்பெருமானுடைய வழிபாட்டை சொல்கின்ற பொழுது உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு என்று 3 வழிபாடாக சொல்லுவார். உருவ வழிபாடு என்பது முருகப்பெருமானை திருவுருவத்திலே வழிபாடு செய்வது. பல்வேறு வடிவங்களிலே முருகப்பெருமான் எழுந்தள்ளி இருப்பார். அருமுகப்பெருமானாக, கந்தனாக, கடம்பனாக, சுப்பிரமணியனாக, தண்டபாணியனாக, பாலமுருகனாக, சண்முகராக, இப்படி கார்த்திகேயனாக பல்வேறு வடிவங்களிலே முருகப்பெருமான் எழுந்தள்ளி இருப்பார். ஆனால் அதற்கு முன்பு நமக்கு தோன்றிய வழிபாடுகளிலே முதன்மையானதாக போற்றப்படுவது வேல் வழிபாடு. வேல் வழிபாடு அருவுருவ வழிபாடாக உருவம் இல்லாமல் அருவுருவமாக இருக்கின்றது. வேலுடைய தத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது வேலானது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே சிவபுராணத்திலே சொல்லுவார். ஆழ்ந்து அடிப்பாகமானது நீண்ட பாகமாக இருக்கும், நடுப்பாகமானது விரிந்ததாக ஆழ்ந்து அகன்றதாக இருக்கும், மேல் பாகமானது கூரிய பாகமாக இருக்கும். ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே என்று சொல்லுவார். அப்படி ஆழ்ந்து அகன்றதாக அறிவு சிந்தனை ஆழமானதாக இருக்க வேண்டும், அறிவு விரிந்துபட்டதாக இருக்க வேண்டும், கூர்மையான சிந்தனையுடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது போல இந்த வேல் வழிபாடு இருக்கின்றது.
முருகப்பெருமானுக்கு 6 எழுத்து மந்திரமாக போற்றப்படுகின்றது. ஓம் சரவணபவா என்று சொல்லுகின்ற மந்திரம் உயர்ந்த மந்திரங்களிலே ஒன்று. எப்படி சிவபெருமானுடைய மந்திரங்களிலே நமசிவாய சிறப்பும், அதுபோல முருகப்பெருமானுடைய மந்திரங்களிலே மிக உயர்ந்ததாக போற்றப்படுவது இந்த 6 எழுத்து மந்திரம். அதிலே நமக்கு வேல் வகுப்பு சிறப்புடையதாக போற்றப்படுகிறது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மொழி ஒருத்தன உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்று நமக்கு அருணாத பெருமான் போற்றுகின்றார். ஆகவே வேலை வணங்குவதே எனக்கு வேலை என்று நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் போற்றி இருக்கின்றார்கள். ஆகவே முருகப்பெருமான் தன்னுடைய கரங்களிலே வேலை ஏந்தியவராக இருக்கின்றார். அடியார்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது தன் துன்பங்களை எல்லாம் களைந்து அருளுகின்ற பெருமானாக முருகப்பெருமான் வீற்றிருந்து துன்பத்தை களைந்து அருளுகின்ற பெருமானாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சிறப்பாக போற்றப்படுகின்ற இந்த வேலானது நமக்கு வலிக்கும் விழிக்கும் ஒழிக்கும் பயந்ததனை வலிக்கும் நமக்கு துணையாக இருந்து அருளுகின்ற தன்மையிலே முருகப்பெருமான் நமக்கு வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய் என்று சொல்வது போல வேண்டியவர்க்கெல்லாம் வேண்டிய நல்லதை கொடுத்து அருளுகின்ற பெருமானாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை போற்றி வணங்குவதற்குரிய இந்த மந்திரத்தை நாம் எல்லாம் இன்று சொல்லி போற்றி வணங்கி இருக்கின்றீர்கள். இந்த இடத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 5 நாட்கள் 200 பேர் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரமாக 5 நாட்கள் கோடி அர்ச்சனையாக சொல்லுகின்றார். 4 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் 200 பேர் 8 மணி நேரம் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லுகின்றார். அந்த வகையிலே என்று மாலை நேரத்திலே 108 வேல்களை வைத்து இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு பெரிய புண்ணியத்தை பெற்றிருக்கின்றீர்கள். இந்த புண்ணியத்தினுடைய பயனாக நாம் எல்லாம் வேண்டிக் கொள்வோம். முருகப்பெருமான் அசுரர்களை என்ன செய்தார்? கொல்லவில்லை. அவனுடைய ஆற்றலை வற்றச் செய்து அவர்களையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு அருளிய பெருமை முருகப்பெருமானுக்கு உண்டு. சூரபன்மன் என்ன செய்தான்? உலகத்தை எல்லாம் கட்டிக்காழ்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது உலக உயிர்களுக்கெல்லாம் துன்பம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி அவனுடைய துன்பத்தை வற்றச் செய்ய முருகப்பெருமானை இறைவன் தோற்றுவிக்கின்றார். நெற்றிக்கண்ணிலே தோற்றுவிக்கின்றார். தோன்றிய பெருமான் முருகப்பெருமான் அவனிடத்திலே போரிட்டு அவனுடைய ஆற்றலை வற்றச் செய்து அவனை வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்ட சிறப்பு நம்முடைய முருகப்பெருமானுக்கு உண்டு. எதிரியையும் மன்னித்தருடைய பெருமை முருகப்பெருமானுக்கு உண்டு. இந்த நேரத்திலே நாம் எல்லாம் வேண்டிக் கொள்வது முருகப்பெருமானிடத்திலே இந்த வழிபாட்டிலே இருக்கின்ற அத்தனை பேரும் வேண்டிக் கொள்வது. உலகத்திலே இன்று எத்தனையோ நாடுகளிலே யுத்தங்கள் ஏற்பட்டு போர் விமாகம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய நாடு ஒரு அமைதியான முறையிலே நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கின்றது. நாமும் வேண்டிக் கொள்வோம். இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் நீங்கி மக்கள் அமைதியான முறையிலே வாழ்வதற்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமான் திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே சிந்தித்து திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து இந்த வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், வழிபாட்டை முன்னின்று செய்தவர்கள் அனைவரும் வாழ்விலே எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த நேரத்திலே வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு